போட போது போட்டுற டக்குனு முள்ளு அப்படி போட்டு பாருங்க நான் சைஸுங்க நீங்கள் பாருங்க அதை பாம்பை பாவம் இது மாதிரி தாங்க கஷ்டப்பட்டு நாங்கள் பிடிப்போம் இதான் நாங்கள் பார்த்தோம் அப்படி இப்படி இப்படி அப்படி ஆச்சு அப்படியே பாம்பு மாறுற மாதிரியா இது என்னது இது பெறாலோ பாம்பு கிராஸ் ஆகிக்குது போட்டு ஒன்று அரை ஒன்று அரை ஒன்று அரை 1 2 3 4 கஷ்டப்பட்டு பாருங்க நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குத்து முள் வச்சுருக்குறோம். குத்து முள்ளுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா விரால், ஆமை, தவளை, பாம்பு இதுக்கு தான் மாட்டோம். அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் வந்து அச்சோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்லு வீட்டிலே விட்டோன்ட்டேன் மறந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முள் தான் வந்து பார்க்கறதுக்கு வந்துருக்குறோம். அதில் பாருங்கள் என்னென்ன மீன் மாட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். சேர் பண்ணி விடு, சேர் பண்ணி விடு. இங்கே அந்த வந்து செருப்பு அந்த தபாலும் அங்கே ஒரு செருப்பு விடு. அங்கே செருப்பு பாருங்க நண்பா, இப்படி தான் போயிட்டு நாங்கள் போய் முள்ளடிப்போம். வண்டி எங்கேயோ விட்டோம். 1.5 கிலோமீட்டர் நடந்தே வந்து தண்ணியில் அவர் முன்னாடி போகிறாரு பாருங்க. அவர் தான் வந்து குருசாமி மேஸ்திரி, மீன்லே மேஸ்திரி அவர் தான். பின்னாடி போகிறவர் வந்து பாஸ்திரி, நடுவில் போகிறவர் சாஸ்திரி. அவர் தாங்க மீன் பிடிக்கிற எல்லாருக்கும் குரு. எல்லாரும் லட்ச லட்சமாக பிடிச்சா கூட அவர் முள்ளை அடிச்சுன்னு பிடிச்சின்னு போகிறீங்க ஒரு முள்ளில். ஃபஸ்ட்டு முள் பிடுங்குறாங்க. அதில் ஒரு கன்றாவிலே எங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சே. பார்க்கலாம் நான் மீன் மாட்டுதுன்னு. மீன் மாட்டுதா, ஆமை மாட்டுதா, தவளை மாட்டா மாட்டுதா என்னன்னு தெரிஞ்சுது இன்னைக்கு. இதில் ஏதோ தக்க எதுவும் காணும். ஆனால் அதுலேயும் எதுவும் இல்லைன்ட்டு ஊர் ஜாந்துக்கு தெரியுது. ஐயா பார்த்துக்குங்க, கையில் பிடிச்சி காட்டு நல்லா கெட்டோ. பாருங்க இந்த மாதிரி மீன் தான் பிடிச்சி போடுவேன். இது அரை உயிராகுது. ஐயோ எம்மா ராஜரங்கம் ஐயா பார்த்துக்குங்க. இது மாதிரி தான் முள்ளுங்களை வந்து பாம்புங்க மாட்டேங்க, தண்ணி பாம்புங்குதுங்க. நீங்கள் பாருங்க அதை பாம்பை பாவம் இந்த மாதிரி தாங்க முள்ளில் பாம்பு மாட்டிக்க. பாருங்கள் தக்க முள் போட்டுக்கிறாரான். தக்க முள்ள சித்தப்பா ஐயா ஐயா வச்சுக்கிட்டு கிட்டப்பாவாதா இரு இன்னார் அங்கேயே நில்லு, சொல்கிறது கேளு. செல்லு கூட போனால் கூட போகுதுன்னு வந்துங்கிறேன். வெறுப்பத்தது கொம்புல கூட மாட்டிருக்கோம் மீனுங்க. பயங்கரமான மீன் இருக்குதுங்க. பார்க்கலாம் நான் அதாவது ஒரு மீன் ஒன்று மாட்டினு வலிச்சுங்குது. மீனும் அது நாகாத்தா பாம்போ என்னன்னு தெரில. நான் தான் பிடிச்சிக்கணும் மாத்தியா விடு. இன்னும் நானா வேலை சொல்ல போறியா பாரு ஒரு விராலுக்கு. ஜம்மா மாமா மணியில் மாட்டிக்குது மாமா. போட்டுரு தூக்கி பையில் போட்டுரு. போட போது போட்டுற டக்குனு முள்ளு அப்படி போடு. ராஜோ 1/2 கிலோ இருக்குங்க வந்து விராலையா பாருங்க. எங்கே மாட்டிங்குது பாருங்க, கண்ணில் மாட்டினுக்குது அச்சு வேகத்தில். போட்டுரு பாருங்க. என்ன இப்போ தாங்க சந்தோஷம் வந்து அவருக்கு. 300 ரூபா 250 ரூபா வந்துக்குதுங்க அவருக்கு. இப்போ வந்து 1/2 கிலோ விராலில் அத்தை முள் பார்க்கறதுக்கு போகிறாரு. ஏய் அப்படியே வரையாரு கொம்முன்னு இது வந்துட்டு அங்கேயே வரையாரு. இன்னைக்கு வாரிடுறேன் பார்த்தேன் கொம்னூர் ஒரு 500 ரூபா நோட்டு. அது எதுவும் இல்லையா? சரி வணக்கம் சாமி சரணமையப்பா. அடடே இந்த ஊர் இது பாருங்க விரால் ஒன்று. சாமியில் வாங்க வந்துக்குதா பாம்போ ஆமியோ ஏ ஹே ஹே பாருங்கப்பா. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு மீனுங்க கஷ்டப்பட்டு. ஆஹா 3/4 கிலோ வருது மாமா. 350 பாருங்க. நான் சைஸ் இருக்குது பாருங்க. அது
சூப்பராக இருக்குங்க விரால். நல்லா குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். அப்படியே முள் இல்லாத மீன். ஓகேவா ஓகேவா. ஆ அப்படியே வரேன். அங்கேயே இருக்கு. இன்றைக்கி இத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. இந்த செல்லுத்துக்கு பாக்கெட்டில் போடியா. இப்போ நீச்சல் அடிக்கிற மாதிரி என்ன மாதிரி அடிக்கிற மாதிரி நீச்சல் நீ அசந்து போடுவேன். அந்த கண்டாய் பாக்கெட்டில் போட்டுக்கோ. மேல் பாக்கெட்டில் வச்சுக்கோ. மேல் பாக்கெட்டில் வை. ஜெட்டி பாக்கெட்டில் போடாத. இவங்க இப்படி பார்த்துனே போட்டான். நம்ம போயிட்டு போய் குட்டியா எது இருந்தாலும் சொல்லு. தாளை கொட்டா இருந்தால் கூட பரவாயில்ல. பாருங்க அந்த குச்சி பாருங்க. அவ்வளோ அருமையாக முள்ளுங்க. ஐயா நம்ம மாட்டிங்குதுங்க இதில் கூட. எம்மோ வெயிட்டு வெயிட்டு வெயிட்டு. ஆ சூப்பர் சூப்பரியா. போடியா. அப்படி போடு. என்ன 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 சைஸ் வரும் இது? 3/4 கிலோ வருமா? ஆ இது மாதிரி தாங்க கஷ்டப்பட்டு நாங்கள் பிடிப்போம். சும்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சேர்த்துறாதுங்க. பாருங்க. இரு அப்படி இரு. போட்டோ எடுக்கலாம். அங்கே நில்லு. ஐயா ஆடு வேணியா. ஆ போட்டு இது மேலே பூத்து ஃபோட்டோ கொடுத்தா சும்மா நெருக்குன்னு கொடுக்கணும் ஃபோட்டோ. அப்படி விரால திருப்பி. ஆமாம் போ. நோ மாட்டிக்குதுப்பா. இரியா ஆறால் எப்படி நிற்கணும் பாருங்க. இங்கே ஒரு விரால மாட்டிக்கின்னு ஊராடி தானே இந்த உள்ளாரா சாவர் கண்டிஷன் இருக்குதுங்க. இதை இப்போ தான் நாங்கள் பார்த்தோம். அப்படி இப்படி அப்படி ஆச்சு. அப்படியே பாம்பு மாறுற மாதிரியா. இங்கே பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆமை மாட்டோம் எல்லாமே மாட்டுங்க. நான் உங்களுக்கு அப்பயே சொன்ன மாதிரி தான். பாம்பெலாம் மாட்டோம். அதுக்கு நல்லா நம்ம கேஸு கொடுத்தாரு காரமடைக்க போகிறீங்க. எல்லாம் மாட்டிக்கும். நம்ம உயிரோடு இருந்தால் அப்படியே கட்டி விட்ருவோம். செத்து போயிடுச்சுன்னா அப்படியே விட்டு வந்துடுவோம். முள்ளோட போயிடும். எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 25 ரூபா வரும் ஒரு முள் குச்சியோட. அதே போடும். 80 ரூபாவா? பாருங்க ரேட் அதிகமாக வருமா? இதோட முறை எல்லாமே திருவள்ளூர் மீனவன் செய்த வேலை தாங்க. அடடே நம்மளதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி போடு. டே 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 அதோ அங்கே பாருங்க. அங்கே ஒரு விரால் வச்சுக்குது. விராலோ பஸ்தாவிலன்னு தெரியல. மேலேயே ஆடுது திட்டுக்கா. இதுவா அப்படி போட்டுக்கலாம் சார். நாகத்தா பாம்பு. அடே ஐயா என்ன இதா? ஐயா முறிட்டு போயிட்டுக்குதே மொத்தம். ஆளா பாம்பு இல்லையா விராலியா? அது விரால் செஞ்ச வேலை. பாம்புனாக்கா உனக்கு அப்படியே முறுக்குது. அவனுக்கு தண்ணி உள்ளே போய் இந்த பாருங்க. இதில் ஒரு விரால் ஊந்துக்குதுன்றாரு. நான் பச்சை தாவலை சொல்கிறேன். விராலே தாங்க. பச்சை தாவலாம் இல்லை. விராலே தான். பாருங்க பாருங்க. முறை பாருங்க. புடங்கிறது புடங்கிறது பாருங்க. இது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடை 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 1/2 கிலோங்க. 1/2 கிலோ வருமா? ஆ போடலாமா? போடு பரவாயில்ல. அட்லீஸ்ட் சின்ன கால முள்ளு தாங்க. நர முள்ளு தான். இதுலேயே எந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ராசி சூப்பராக இருக்கும். வலை நல்லா வாங்கிக்கோங்க. தரமாக இருக்கும். எங்களுக்கே இப்போ ஒரு 1500 ரூபா வந்துச்சு. 2000 ரூபா வந்துச்சு. மாட்டினா தான் நாங்கள் தான் பிடிங்க விட்டு போய்க்கிறோம். ஆ மாட்டிக்குதா? ஆ அங்கே பாருங்க. அங்கே ஒரு முள் ஒன்று இருக்குது. இந்த தெத்து பார்த்தீங்களா? ஒரு குச்சி மாதிரியா? அந்த குச்சியில் ஒரு முள்ளோ மீனோ விரால ஒன்று ஊந்துக்குதுன்றாங்க. பாருங்க. திருவள்ளூர் மீனவனோட பெசாபுரம் கெட்டிக்கிட்டு பாருங்க. நல்லா இருக்கும். நீ வாமா. நீ கொஞ்ச நேரம் எடுவா. ஆ பெருசா அப்படி போடு. பாருங்க இந்த விரால் பாருங்க. கொஞ்சம் பெண்டு விரால் மாட்டேங்குது. அங்கே போய் எடுத்துப்பி காட்டோம். ஐயோ இது என்னது? இது விராலோ பாம்பும் கிராஸ் ஆகிக்குது. போட்டு விராலும் பாம்பும் கிராஸ் ஆகிக்குது.
நாடு சரியில்லை, நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு? பாருங்க 3 பேர் பாரு எப்படியா, பாரு எப்படியா பார்க்கணும் போட்டோ எடுக்கிறதுக்கு. பாரு எப்படியா, பாரு எப்படியா தாழ மாட்டான். ஐயா பாருங்க விரால் ஒன்று மாட்டிங்கன்னு அப்படியே பிடிங்க எடுத்துருக்குதுங்க, நண்டோ கிண்டோ எல்லாத்தையும். சூப்பர் போட்டுரு. ஆ கொடு ஒரு போட்டோ ஒன்று கொடுப்பா பாருங்க. தூக்கு மீனை 2 கையில் பிடிக்கணும் மீனை. அப்படி கையில் இப்படி பிடிக்கணும் குழந்த மாதிரி, தொங்க உரத்தில். மீன் வெள்ளையாக காட்டாது, கருப்பாக காட்டு. அப்படி காட்டு, கை மூஞ்ச மறைக்குது. இப்படி காட்டான், அப்படி காட்டு. வளையாத நேரம் நெல். எவ்வளோ பாதைங்க அப்போ. ஐயோ ஒல்லியா 33 முள்ளுக்கு இவ்வளோ ஆட்டம். நீட்டாக ஊண்டிக்கணும், அப்படியே வந்துக்கணும். அதுதான் நான் சொன்னேன். கம்முனு ஊந்துக்குதா? இங்கே பாருங்க, இங்கே ஏதோ திருத்தலாம் ஆடுது போகிறானோ விராலோ. விரால் தான் சிறுசனுக்குது, சின்ன விரால கூட இருக்கலாம். பா உருடுக்குது பிரகாஷியா. பரவாயில்லாம் இல்லை, விரால் தான் பார்த்தேன். அங்கேயே ஆச்சா விரால் கண்ணு, ஏதோ ஒரு கண்ணு. பாருங்க இதில் ஒரு குட்டிலாம் ஒன்று வந்துக்குது. ஐயோ இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் பிடிச்சது இல்லைங்க, நான் பிடிச்சது இல்லைங்க. குட்டி வேற நல்லா போஸ் கொடுக்குற, பெருசுங்களுக்கு அப்படியே ஆடுற. தாமரை பூ பாருங்க, அங்கேயே வரேன். அது இறக்குறவங்க சிலுக்கு. குப்பை துப்பிட்டு போச்சா? துப்பிட்டு போட்டுக்குதா? இங்கே பாருங்க, மீன் அச்சு மீன் கக்கிட்டு போட்டுக்குது. அங்கே பாருங்க என்னமே சுற்றிட்டு போட்டுக்குது பாருங்க. இப்போ அவர் ஏழப்பட்டு ஒரு ரொம்ப மனசை வத்து போடுறாரு. நாங்கள் கிளம்புறோம், அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, மாட்டுனது வரைக்கும் அவள் தான் விரால். பாவம் அது விவசாயி, மீன் விவசாயிக்கு கட்சிது அவள் தாங்க இன்றைக்கி கூலியை. இங்கே பாருங்க ஏரி பாருங்க, மழை வராமல் இருக்குது. ஏரி பாருங்க எவ்வளோ தொலைக்குதோ, பிரம்மாண்டமான ஏரிங்களா, பெரிய ஏரிங்க. இந்த ஏரியில் தாங்க வந்தாச்சுங்க. நாங்கள் பூண்டி ஏரி மாரிக்குது, வேளாண் ஏரி மாரிக்குதுங்க. அவ்வளோ பெருசுக்குதுங்க இந்த ஏரியா. இந்த ஏரியில் வந்து முள்ளாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் எவ்வளோ தான் விரால் மாட்டிருக்குதுன்னு. வா அதுதாங்க மொத்த முள்ளும் பார்த்தாச்சு. நம்ம மேட்டுக்கு போயிட்டு எவ்வளோ மீன் மாட்டிக்குது பார்க்கலாம். பாருங்க வந்துட்டோம். நல்ல காலியாக நம்ம பார்த்து நல்ல இடமா பார்த்து கொட்டு கொட்டு கொட்டு. பாருங்க எவ்வளோ தான் விரால் மாச்சு பார்க்கலாம். இவருக்கு 2-3 மூந்துக்குது. அர்த்தம் பட்டுன்னு 4 6 8 குட்டி தரும். ஒன்று செத்து போயிச்சா? ஐயா
கத்தி இல்லை எப்படி பார்த்தாலும் ஒரு 4-7 விரால் இருக்குதுங்க. பல்லு அறண்டு நான் கத்தி தான் இருக்கேன் சின்ன வயசு அறக்கிட்டா யாரும் செய்வோமா பல்லு அறக்க மாட்டேங்க. நான் அந்த வீடியோ எடுக்கணுமே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரால் பாருங்க திருவள்ளூர் மீன் விரால் கட்டுறாரு பாருங்க. இங்கே இருக்கட்டா எங்கன்னா ஒரே கட்டி தான் நம்ம கடிக்கிறோமா கடி நம்ம எப்படி கடிக்கிறோம் சாமி எல்லாம் பூச்சி மொக்க போல ஒரே கால் தான் வயசாயிடுச்சுங்க வலை கட்டி எப்போ மாமா அது அங்கே கட்சி அதுலேயும் கட்சி நான் பார்த்துருந்தேன் கட்சலாம் எம்எல்ஏ போடாது சாமி பாருங்க எப்படி கடிக்கிறாரு பாருங்க பல்லா மம்டியா வலை கட்ட தான் தெரியல இல்லை விரால் கூட கடிக்கிறாரு எல்லா வேலையும் அத்துப்படி எவ்வளோ விராலம்மா நான் கடிப்பேன் பல்லுங்க. எவ்வளோ விராலன்ட்டு நான் கடிக்கிறது இது கூட பாவம் விரால் எடுத்துக்க டைம் இல்லை. இங்கே பாருங்க ரொம்ப கோணேன் வராது கருணை வந்துச்சு வர்றதுண்ணா அது கைட்டு ஓடிவிட்டுருக்காது ஒரு வாரம் போயிட்டு இந்த கட்சி ஏன் கேட்டீங்க கட்சி ஓ தெரியாது என்ன வருது வேறு கோயில் கட்சி சாமி எத்துக்கலாம் வெட்டும் போதியா கருக்கில் போய் மாட்டிக்க போதியா 8 விரால் சாமி அதுதானா காமிச்சு சொல்லு 2 கோணி போயிரு வெள்ளை கோணி போய் 6 வெள்ளை கோணி போயிடு 10 நான் சொன்னது கரெக்டு தான் 10 தான் வெள்ளை கோணி போயிடு வெள்ளை கோணி போய் வேலை கொண்டு போய் எடுத்துக்கிறோம் 10 கிலோ விரால் உயரம் எதிர்பார்த்து வந்தோம். 10 கிலோ உயரம் தான் பார்த்தேன் நானும். ஒரு விரால் செத்து போச்சுங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லை. இது ஒன்று மட்டும் 1 கிலோ கிட்ட வருது. இதெல்லாம் 1/2 கிலோ கொஞ்சம் 1/2 கிலோ கம்மி. இது மட்டும் இதெல்லாம் 4மே 5மே அங்கே ஓடிக்கலாம் இது 1/2 கிலோ வருதுங்க தாராளமா. ஒரு 1/2 கிலோ வருதுங்க. 1/2 இது 1/2 இது 1/2 இது 1 இது 2 3 4 கரெக்டாக போடுவோம் கணக்கு. நான் எனக்கு அது மட்டும் கணக்கில் ரொம்ப பயங்கரமாக போடுவேன் நான். பாருங்க நண்பா என்ன காட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.